கர்நாடக மாநிலத்தில் உள்ள பண்டரிபுரம் என்னும் ஊரில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் பாண்டுரங்கன். இது அதிசயம் நிறைந்த திருக்கோவில். அனைவரும் பார்க்க வேண்டிய திருக்கோயில். அங்கு நுழைந்தவுடன் பாண்டுரங்கா விட்டாளா, பண்டரிநாதா விட்டாளா என்று முழங்காத வாயே கிடையாது. அங்கு மூலவரை தரிசனம் செய்யும் நடைபாதையில் சோகாமோர் என்னும் சமாதியும் ராமதேவர் என்னும் பக்தரின் சமாதியும் உள்ளது. அதை மிதித்து கொண்டு தான் உள்ளே செல்ல முடியும். இருவரும் பகவானின் திருவடிகளிலேயே சமாதி அடைய வேண்டும். இறைவனை தரிசிக்க வரும் பக்தர்களின் பாதம் எங்களின் சிரசின் மீது பட்டுவிட்டுத்தான் இறைவனை காண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதால் பாண்டுரங்கன் செவிசாய்த்து இவ்வேண்டுதலை நிறைவேற்றி வைத்துள்ளார். மூலஸ்தானத்தில் இரு கைகளையும் இடுப்பில் வைத்து கொண்டு செங்கல் மீது நின்றிருக்கும் பண்டரிநாதனின் கருநிற தோற்றம் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைக்கும். இங்கு பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே அபிஷேகம் செய்யலாம், அனுமதி உண்டு. இங்கு தேங்காய் பழம் படைப்பதில்லை. அதற்கு பதிலாக பொரி, பால்கோவா, இனிப்பு ஆகியவைகளை படைக்கப்படுகின்றது. நம்ம பெருமாள் பாண்டுரங்கன் இரண்டு கைகளையும் இடுப்பில் வைத்து கொண்டு பாகவதர்களுடன் பஜனை செய்யும் பாவனை காண கண்கோடி வேண்டும். இங்கு பாதஸ்பரிச தரிசனம் சிறப்பானது. இக்கோவில் பக்தர்கள் கருவறைக்குள் அனுமதிக்கப்பட்டு பெருமாளின் திருவடிகளில் தலையை வைத்து நமஸ்காரம் செய்து வேண்ட வேண்டும். இதுவே பாதஸ்பரிச தரிசனம். நன்றி, வணக்கம்.